guys, நான் உங்களுக்கு தமிழா. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம இப்போ ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்ல அடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்முடேஷன் இன் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போறோம். இது வந்து ஒரு மீடியம் கொஷின். நான் சொன்ன மாதிரி ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்வுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ ஸ்லைடிங் விண்டோ பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக புரியும். சரி வாங்க ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நேம் வந்து பெர்முடேஷன் இன் ஸ்ட்ரிங் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்மள்ட்ட 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, S1 அண்ட் S2ன்னு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S2ல் வந்து S1 ஒரு சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஆனால் அப்படியே டைரெக்டாக சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு பார்க்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பெர்முடேஷனாச்சும் சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல S2 வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல S1 ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க ஏபின்னு. இப்போது இந்த S2ல் வந்து S1ஓட ஏதாச்சும் ஒரு பெர்முடேஷன் சப்ஸ்ட்ரிங்காக வந்திருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம், இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பர்முடேஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ வந்து ஏபிசினா அதை வந்து பர்முடேஷன் பண்ணி எழுதுவோம் இல்லையா? மாறி மாறி ஏதாச்சும் ஏசிபி பிஏசி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்முடேஷன். இதில் ஏதாச்சும் ஒரு பர்முடேஷன் வந்து அந்த இன்னொரு ஸ்ட்ரிங்கில் இருந்தால் கூட நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபி வந்து டேரெக்டாக எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஏபி டேரெக்டாக இல்லை. ஸோ அதோட பர்முடேஷன் பிஏ அப்படின்றது இங்கே சப்ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ அதனால இதுக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஏபியோட பர்முடேஷன் எதுவுமே இந்த S2 ஸ்ட்ரிங்கில் இல்லை. ஸோ அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ஒரு இடத்துல வருது, ஏ ஒரு இடத்துல வருது. ஸோ மொத்தமாக இந்த BOA அப்படின்ற ஸ்ட்ரிங் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா தொடர்ந்து வரணும், சப்ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேறு இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, ஃபால்ஸ் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் ஏன் ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன், S1 S2. ஸோ இதில் வந்து ஏபிசியோட பர்முடேஷன் S2ல் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்சர் எங்கே இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ CBA அப்படின்ற இந்த காம்பினேஷன், அதாச்சும் இந்த பர்முடேஷன் வந்து இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ட்ரூன்னு நமக்கு தெரியுது. பட் இதை எப்படி ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லைடிங் விண்டோ பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்லைடிங் விண்டோ பற்றி வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக ஸ்லைடிங் விண்டோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா கேஸ்? ஸோ ஃபஸ்ட்டு மேப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடட் அப்படின்னு ஒரு மேப் வச்சுப்போம், இல்லை நீட் அப்படின்னு ஒரு மேப் வச்சுப்போம். ஸோ இந்த நீட் அப்படின்ற மேப் வந்து எதை ட்ராக் பண்ண போகுதுன்னா எந்தெந்த கேரக்டர் எவ்வளோ நமக்கு தேவைப்படுது அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் S1ல் இருக்கிற கேரக்டர்ஸை நம்ம நீடில் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த மேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து நமக்கு ஒரு கேரக்டர் வேணும், பி வந்து ஒரு கேரக்டர் வேணும், சி வந்து ஒரு கேரக்டர் வேணும். கரெக்டாக? இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா ஏல 1 வேணும், பியில் 1 வேணும், சியில் 1 வேணும். இது 3ம் நமக்கு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெர்முடேஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்மளோட நீட் மேப். ஓகேவா? இப்போது இன்னொரு மேப் நம்ம என்ன வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ்னு ஒரு மேப் வச்சுக்க போகிறோம் கேஸ். ஸோ இந்த ஹேவ் ஹேஷ் மேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த S2வை ட்ராவர்ஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட இப்போதைக்கு கையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு, இப்போ இருக்கிற விண்டோவில் என்னென்ன கேரக்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்குன்றதை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேவ் மேப்பு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் ஸ்லைடிங் விண்டோனா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 2 பாயிண்டர் நமக்கு தேவைப்பட போகுது, ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்றது. ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டுமே வந்து முதல்ல ஸ்டார்டிங் கேரக்டர் தான் பார்த்துட்டு இருக்க போகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டும் நான் இங்கேயே வச்சுக்கிறேன், எண்டும் நான் இங்கேயே வச்சுக்கிறேன். ஸோ எண்டு தான் நம்ம வந்து மூவ் பண்ணி ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்டு வந்து எதை பார்த்துட்டு இருக்கு? பிஏ பார்த்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போது இந்த பி அப்படின்ற கேரக்டர் வந்து நம்மளோட நீட் மேப்புக்குள்ளே இருக்காதாச்சு நமக்கு தேவைப்படுற கேரக்டரில் பி ஒன்றா? ஆமாம், பி வந்து நமக்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுது. ஸோ நம்ம ஹேவோட மேப் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட பி வந்து இப்போதைக்கு 1 இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது நம்மளோட கரண்ட் விண்டோவோட சைஸ் என்ன? எஸ்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்குது, ஈயும் ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போனா விண்டோ சைஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா end மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் guys, எல்லா ஸ்லைடிங் விண்டோக்கும். ஸோ end மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1 எப்பயாச்சும் நமக்கு S1ஓட லெங்க்த்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ S1ஓட லெங்க்த்தும்
நம்மளோட விண்டோ சைஸும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஏதோ ஒரு பர்முட்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பாருங்க, ஹேவ்ல நமக்கு பி மட்டும் ஒன்று எடுத்து வச்சிட்டோம். விண்டோ சைஸ் வந்து என்ன, ஸ்டார்ட்டும் எண்டும் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ விண்டோ சைஸ் வந்து நமக்கு 0ன்னு வரும். ஸோ 0ன்றது கண்டிப்பாக S1ஓட லென்த் 3க்கு ஈக்குவல் கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல ஒரு ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ எண்டு வந்து நான் முன்னாடி மூவ் பண்ணிக்கிறேங்க. ஸோ எண்டு வந்து டிக்கு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டி வந்து நமக்கு ஒரு தேவைப்படுற கேரக்டரா? டி வந்து நமக்கு தேவைப்படுற கேரக்டர் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஆன்சரும் வரல, ஒரு தேவையில்லாத கேரக்டரையும் பார்த்துட்டோம். அப்போனா என்ன அர்த்தம், இப்போ வரைக்கும் நம்ம ஹேவ் மேப்பில் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா நடுவில் வந்து தேவைப்படாத கேரக்டர் வந்துட்டதுனால நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு முதலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சூரிய அண்ணன் வந்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரி நீ முதலேருந்து கோடு கிளின்ற மாதிரி இந்த ஹேவ் மேப்பை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு நடுவில் தேவையில்லாதது வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் ஹேவை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் எம்டி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எண்டு மூவ் ஆகுது, ஸ்டார்ட்டும் எண்டும் ஒரே இடத்துக்கு வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு எதுவுமே யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம் இதுக்கு மேலே. ஸோ அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டார்ட்டும் எண்டும் இப்போ திரும்பி ஒரே இடத்துக்கு வந்துடுச்சு. ஓகே கைஸ், சரி, இப்போ வந்து எண்ட் எந்த கேரக்டரில் இருக்குது, பியில் இருக்குது. ஸோ பி வந்து நமக்கு தேவைப்படுறது. ஓகேவா? ஸோ ஹேவை வந்து அப்டேட் பண்ணலாம். பி வந்து 1. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம விண்டோ சைஸ் என்ன, அகைன் 0 தான் இருக்குது. ஸோ 0 வந்து நம்ம S1ஓட லென்த் ஈக்குவலாக இல்லை. ஸோ ஆன்சர் வந்து கிடைக்கல. ஸோ ஈயை மட்டும் அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ இ வந்து கேரக்டர் சியை பார்த்துட்டு இருக்கு. சி வந்து நமக்கு தேவைப்படுற கேரக்டரா? ஆமாம், இங்கே வந்து இருக்குது. அப்போனா என்ன பண்ண போகிறோம், ஹேவ் மேப் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ சி வந்து 1. ஓகே, இப்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? இப்போ விண்டோவோட சைஸ் என்ன, விண்டோவோட சைஸ் வந்து 2. விண்டோவோட சைஸ் 2 அப்படின்றதுனால அது வந்து S1 லென்த் ஈக்குவலாக இன்னும் ஆகலை. அதனால நம்ம ஆன்சர் இன்னும் வரலன்னு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ எண்டை வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ எண்டு வந்து இப்போது 2வது சியை பார்த்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போது இந்த சி வந்து நமக்கு நீடட் கேரக்டர் தான். ஸோ அதனால் ஹேவ் மேப்பை அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ நம்மள்ட்ட 2 சி இருக்குது. சரி, இப்போது வந்து நீங்கள் டேரெக்டாக விண்டோ லென்த்தை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும்னா, நல்லா நோட்டீஸ் பண்ணீங்களா, நமக்கு தேவைப்படுறதே ஒரு சி தான், ஆனால் நம்ம கையில் இருக்கிறது 2 சி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட தேவைப்படுறதோட அதிகமாக சி இருக்கிறதுனால ஸ்டார்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் எண்ட் பாயிண்டரை வச்சு மூவ் பண்ணிட்டுருந்தோம். இப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கேரக்டர் வந்துட்டதுனால ஸ்டார்ட் பாயிண்டரை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸ்டார்ட் வந்து பியை பார்த்துட்டு இருக்கா. ஸோ பியை 1 கம்மி பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை மூவ் பண்ணிடணும். ஸோ பி வந்து 1 கம்மி பண்ணால் பி 0 ஆகிடும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பி நம்மள்கிட்ட 0 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இன்னும் சி நமக்கு 1 அதிகமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் வந்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துருங்க. ஸ்டார்ட் எதில் இருந்துச்சு, முன்னாடி சியில் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கேரக்டரை 1 கம்மி பண்ணிவிட்டு, கைஸ் நீங்கள் இது டக்குன்னு புரியலன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்லைடிங் விண்டோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். எக்கச்சக்கமான கம்பெனிஸில் கேட்பாங்க. ஸோ நல்லா 1 or 2 டைம்ஸ் பார்த்தா கூட பிரச்சனையே இல்லை, நல்லா ஈஸியாக புரியும். டோன்ட் வரி. ஸோ இப்போ சி வந்து 1 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையும் நீடடும் ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம விண்டோ சைஸ் ஆனால் என்ன, விண்டோ சைஸ் வந்து 1 தான், ஆனால் லென்த் வந்து 3 வேணும். ஸோ ஆன்சர் இன்னும் கிடைக்கல. அப்போ என்ன பண்ண போகிறோம், வழக்கம் போல் என் பாயிண்டரை மூவ் பண்ண போகிறோம். என் பாயிண்டரை மூவ் பண்ணுறேன், பி வருது. பி வந்து நமக்கு தேவைப்படுற கேரக்டர் தான். ஸோ ஹேவ் மேப்பை அப்டேட் பண்ணுறேன். விண்டோ சைஸ் வந்து இன்னும் 2 தான் இருக்குது. நமக்கு வந்து இன்னும் ஆன்சர் வரல. ஸோ மறுபடியும் என் பாயிண்டரை மூவ் பண்ணுறேன். என் பாயிண்டர் மூவ் பண்ணுறேன், ஏ வருது. ஏ வந்து நமக்கு தேவைப்படுற கேரக்டரா? ஆமாம். ஸோ ஹேவ் மேப்பை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது, எதுவுமே தேவைக்கு அதிகமாக இல்லை, எல்லா கேரக்டரும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ விண்டோவோட சைஸ் என்னன்னு பாருங்கள், 3. விண்டோவோட சைஸும் S1ஓட லென்த்தும் மேட்ச் ஆகுது. அப்போனா என்ன அர்த்தம், ஆன்சர் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் வரவே இல்லை, கண்டிஷன் மேட்ச் ஆகலைன்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்லைடிங் விண்டோ எப்படி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கைஸ். அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 2-3 தடவை பாருங்கள். இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரி, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n தான், லீனியர் டைம் தான். ஏன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அட்மோஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் 2 டைம்ஸ் டச் பண்ண போகிறோம். ஸோ அது ஏன்னு உங்களுக்கு கோடில் புரியும், பட் லீனியர் டைம் தான். ஓகேவா?
ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் லீனியர் கைஸ். ஏன்னா நம்ம வந்து இங்கே 2 மேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிக் O ஆஃப் 2n 2n n ஒன்று தான். ஸோ ஸ்பேஸும் லீனியர் ஸ்பேஸ், டைம் காம்ப்ளெக்சிட்டியும் லீனியர் டைம். சரி வாங்க கோடுக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 மேப் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுட்டேன், நீட் ஹேவ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நீட் மேப்பை ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா S1 ட்ராவர்ஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேரக்டர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ S1.caret_i. இப்போ வந்து அந்த நீடில் டைரெக்டாக இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 0 போட்டுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக செக் பண்ணுறது. ஸோ நீடில் வந்து அந்த கீ இல்லை அப்படின்னா 0 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூவை வந்து அப்டேட் பண்ண போகிறோங்க. ஸோ சியில் வந்து ஏற்கனவே இருந்ததை விட +1. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் மேப் ஆப்ரேஷன் தான். ஸோ இப்போ நமக்கு நீட் மேப் வந்து ஃபில் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பாயிண்டர்ஸ், அதாவது ஸ்டார்ட் 0 எண்டு 0. கரெக்டாக? ஏன்னா ரெண்டுமே ஃபஸ்ட்டு கேரக்டரை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், எண்டு தான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணணும் லூப்பில். ஸோ எண்ட் இஸ் லெஸ் தேன் S2.length. கரெக்டாக? ஏன்னா S2ல் தான் நம்ம வந்து அந்த சப்ஸ்ட்ரிங் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ S2.length. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகைன் நம்ம அந்த கேரக்டர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ S2.caret end. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, அந்த கேரக்டர் வந்து நமக்கு தேவையானதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நமக்கு தேவையே படாத ஒரு கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீடில் அது இல்லவே இல்லை அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட்டும் எண்டும் முதல்ல ஈக்குவல் பண்ணிடணும். ஸோ எண்டு வந்து முதல்ல ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா அடுத்த கேரக்டர் போகணும். ஸ்டார்ட்டு எண்டு ஈக்குவல் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ வரைக்கும் இருக்கிற மேப்பை கிளியர் பண்ணி விட்டுறணும். ஸோ have.clear, அந்த map.clear ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா இருக்கிற எல்லா என்ட்ரிஸையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும், ஒரு எம்டி மேப்பாக ஆக்கி விட்டுரும். ஓகே. ஸோ இப்போ வந்து கண்டினியூ பண்ணிடலாம், ஏன்னா நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. சரி, இப்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு தேவைப்படுற கேரக்டர் தான் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நமக்கு ஏற்கனவே மேப்பில் இருக்கான்னு பார்த்துப்போம். ஸோ have.contains key சி, அதாச்சும் நம்ம ஹேவில் வந்து அது ஏற்கனவே இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், 0 போட்டுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ have.put ஸோ மேப் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். என்னது, நமக்கு தேவைப்படுறதோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஸ்டார்ட்டை மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா while have.getC is greater than need.getC. ஸோ இது நீங்கள் வேரியபிள் நேம்ஸ்லேயே உங்களுக்கு இது கோடு புரியணும் கைஸ். have is greater than needனா என்ன, தேவைக்கையோட அதிகமாக நம்மள்ட்ட இருக்குன்றதுனால அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ முதல்ல ஸ்டார்ட் கேரக்டர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் கேரக்டர்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து என்னது, S2.caret start. கரெக்டா? ஸோ இப்போது அதை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ have.put startchar have.get startchar -1. கரெக்டாக? ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டை மூவ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு கவுண்ட் கம்மி ஆகும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறோம். ஓகே. ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது நமக்கு வந்து ஒரு பாசிபிள் ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல கரண்ட் விண்டோ சைஸை நம்ம கேல்குலேட் பண்ணணும். விண்டோ சைஸ் ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ n - start +1. இப்போது இந்த விண்டோ சைஸும் S1 லென்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆன்சர் ட்ரூன்னு அர்த்தம். கரெக்டா? இல்லைன்னா ஆன்சர் கிடைக்கல, எண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த செக்கிங் போயிட்டே இருக்கும். இந்த லூப் ஃபுல்லாக முடியும் போது நமக்கு எதுவுமே வரல அப்படின்னா ஃபைனலாக ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு போட்டுருவோம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தான் இந்த கோட் ரொம்பவே சிம்பிள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஜஸ்ட் சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக கைஸ் இதோட லிங்க் வந்து அகைன் நான் அந்த ஷீட்டில் போட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே ஒரு ஈஸியான கொஷின், ஈஸியான கான்செப்ட், பட் நல்லா ப்ராக்டிஸ் வேணும். பெரிய கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்க தான் கைஸ் போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷீட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற யாராவது தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சீரீஸ்லாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வரட்டா நண்பா.